சார் வணக்கம் சார். ராமகிருஷ்ணன் சார். வணக்கம் 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 சார். சார். வணக்கம் சார் ரொம்ப நாளாச்சு பார்த்து. நீங்கள் வந்து மேரேஜ் பிஸியில் இருக்கீங்க. இந்த ஆமாம். பிஸி ஷெடியூலில் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. நான் உங்களை கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டேன். ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் வந்து உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் சார் ஆலய காணுமுன்னாங்க. சொன்னேன், ஒரு மேரேஜ் வேலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் சார் நான் வர சொல்லியிருக்கிறேன். இந்த ரிசார்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ரவுண்டு ஏலத்துக்கு வருது. அதை குறித்து நம்ம உறுப்பினர்களுக்கு நம்ம ஒரு தெளிவு கொடுக்கணும் சார். கண்டிப்பாக சொல்லிடுவோம் சார். கண்டிப்பாக சொல்லிடுவோம். அன்புள்ள நமது சங்க உறுப்பினர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் செயலாளர் ராமகிருஷ்ணனின் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கொஞ்ச நாளாக என்ன நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, என்னோடய செய்திகளும் வந்திருக்காது. ஏன்னு சொன்னாக்கா, என்னோடய பையனுக்கு வந்து இப்போ ஜூன் 18ஆம் தேதி திருச்சியில் வச்சு திருமணம் நடக்குது. அப்படி அதே ஒரு அழைப்பாக விட்டுருங்க. ஆமாம், அந்த திருமண வேலையாக நான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறனால என்னால் சங்க வேலைகளை அதிகமாக இது பண்ண முடியலை. இருந்தாலும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். வாட்ஸ்அப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வரேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தலைவர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த பதிவு வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பதிவாக நீங்கள் எடுத்துக்கிறணும். இந்த பதிவை எல்லாரும் பாருங்கள். இது நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம முன்னெடுத்து சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான பதிவு. இந்த பதிவை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதிலோட நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னாக்க, நம்ம வந்து இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பணம் வந்து நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை யோசித்து தான் தலைவரும் நானும் இந்த பதிவை வந்து முக்கியமாக போடுறோம் இன்றைக்கி. அது என்னன்னு சொன்னாக்க, இப்போ அடுத்த கட்டமாக வந்து நமது நீதியரசர் அவர்கள் வந்து இந்த பூல் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரல் லேண்டு, ரிசார்ட்டு இதெல்லாம் கொண்டு வராரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சங்கம் ஆரம்பித்தது எதுக்கு ஆரம்பித்தோம்னு சொன்னாக்க, நம்ம வந்து நம்மளோட பணத்தை வந்து திருப்பி பெறுறதுக்கு தான் நம்ம சங்கம் ஆரம்பித்தோம். ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம சங்கம் வந்து தன்னலம் பாராமல் தலைவர் அவர்களும் நானும் அவர்களும் மற்றும் பொருளாளர் எல்லாருமே வந்து சங்க நிர்வாகிகள் எல்லாமே தன்னலம் மாறாமல் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்காகவே ஏதாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதுவரைக்கும் சங்கம் செயல்பட்டுருக்கு. பலர் பேசியிருப்பாங்க, நம்ம வந்து விலை போயிட்டோம், கைக்கூலி அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. காய்க்கிற மடம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம எதுக்கும் வந்து கவலைப்படலை. எங்களோட பணி வந்து ஆரம்பித்த நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பித்தோம். இன்றைய வரைக்கும் அதை நம்ம வந்து செவ்வனி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் வந்து இப்போ அடுத்த நம்ம நீதியரசர் வந்து பூல் டின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசார்ட்டு எல்லாம் கொண்டு வராரு. இப்போ இது வரைக்கும் ஏலம் போயிட்டுருக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் வந்து ஏலம் போயிட்டுருக்கு. இதை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். நம்ம முன்னேற்றம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இனிமே வரக்கூடியது வந்து பெரிய பெரிய இடங்கள். இதை வந்து நிறைய வந்து முதலீடு செஞ்சவங்களுக்கு இதை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் அடுத்து ரிசார்ட் வருது. இந்த ரிசார்ட்டை வந்து நமது சங்கம் மூலமாகவே நம்ம வந்து எடுத்து அதை வந்து ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருக்கோம். அந்த 3 ஆப்ஷனை பற்றி தலைவர் சொல்லுவார். இதை நோக்கம் என்னென்னு சொன்னாக்க, நம்ம ரிசார்ட்டுகளை எடுத்துட்டோம்னு சொன்னாக்க இதை நம்ம உடனடியாக அதை பணமாக மாற்ற முடியும். ஏன்னா இந்த பாண்டு வந்து பேரல் லேண்டோ அல்லது வந்து இது அப்ரூவல் பிளாட்டோ வாங்கினோம்னா உடனடியாக பணமாக நம்ம மாற்றுறது கஷ்டம். இப்போ ரிசார்ட்டு போன்றது வந்து நல்ல லாபத்தில் போய்கிட்டு இருக்கு. அதாவது குற்றால ரிசார்ட் வந்து நல்ல லாபத்தில் போயிட்டுருக்கு. போடி ரிசார்ட்டு, உச்சிப்புலி ரிசார்ட்டு, இந்த ரிசார்ட்டுகளை வந்து பண முதலைகள் வந்து இன்றைக்கி வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது ஆட்டையை போட்டுறணும். அதாவது அந்த வார்த்தைகளை ஏன் சொல்கிறோன்னு சொன்னாக்க, குறைந்த விலைக்கு தள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது வந்து நம்மளோட ஒவ்வொரு முதலீட்டாளர்களோட வியர்வை சிந்திய பணத்தில் வாங்கியது உருவானது. இதை நாம் வந்து என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட முதலீடு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இன்றைக்கி நம்ம வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம். அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து இப்போ இந்த பேரல் லேண்டோ அல்லது வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டோ வெளியாட்கள் எடுக்க வரல. ஆனால் ரிசார்ட்டு போன்றவற்றை, அதாவது லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடியது, இதை எடுக்கிறதுக்கு வருவாங்க. வர்றதுக்கான முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நாம் வந்து அதை எடுக்கிறதுக்கு விடக்கூடாது. நம்ம மக்களுக்கு தான் அது பயன்படணும். அதை விற்று அந்த பணத்தை வந்து நம்ம மக்களே பிரிச்சுக்கிறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தலைவர் அவர்களும் நானும் மற்றும் நம்மளுடைய பொருளாளர், யூனியன் சிட்டிசன் பொருளாளர் அசோக்குமார் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்புங்கிறதுன்னு சொன்னாக்க, நாளைக்கு ஒரு 50 கோடியோ அது 40 கோடியோ எடுத்துட்டோம்னு சொன்னாக்க, இந்த பாண்டு வேல்யூ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பாண்டை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது உண்மையாகவே ஒப்புதல் கொடுத்து, அதுக்கு சில வழிமுறைகளாக நம்ம வந்து செய்வோம். அதையும் நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்து இந்த ரிசார்ட்டுகளை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
மற்றும் இந்த ரிசார்ட்டுகளை எடுத்தால் உடனடியாக நமக்கு பணமாக அதை வந்து மாற்ற முடியும். நிச்சயமாக அதை நம்ம வந்து செஞ்சு முடிப்போம். அந்த குற்றால ரிசார்ட்டு, போடி ரிசார்ட்டு, உச்சிப்புலி ரிசார்ட்டுகளை எடுப்பதற்கு முழு முயற்சியாக நம்ம வந்து இறங்கி வேலை செய்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டு, உங்களுக்கு அதாவது அதிகமான முதலீடு செய்தவர்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஈஸின்னு சொல்ல முடியாது, இதில் வேலைகள் அதிகம் இருக்குது. அந்த வேலைகளெல்லாம் சங்கம் பார்த்துக்குருவோம். தலைவர் இருக்காரு, நான் இருக்கிறேன், இவங்கெல்லாம் பார்த்துக்குவோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் எதை வேண்டாலும் செய்ய முடியும். வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இதை குறைந்த விலைக்கு எடுப்பதற்கு இப்பயே முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. நாம் எடுத்து நல்லதொரு செட்டில்மெண்ட்டை செய்வோம் என்று உண்மையாலேயுமே மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்ற விவரங்களை தலைவர் அவர்கள் விவரமாக சொல்வார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் மற்றும் ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான மதிநேர வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ரிசார்ட்டை பற்றி நான் வந்து இப்போ வந்து நேற்று தான் வந்து ஒரு பதிவு போட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னென்னா, செயலாளர்கள் சொன்ன மாதிரி 3 முக்கியமான நோக்கம் இதில் உள்ளடங்கியிருங்க. நல்ல உள்வாங்கி கவனிங்க. 3 நோக்கம். ஃபஸ்ட்டு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லாபத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய போடி மற்றும் குற்றால ரிசார்ட்டுகளை ஏலத்துக்கு எடுத்து உச்சிப்புலி மேற்கொண்டு 3 ரிசார்ட்டு, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போடி ரிசார்ட்டு அண்ட் குற்றால ரிசார்ட் நல்ல லாபத்தில் இயங்கிட்டு இருக்கு. இது ஏன் நாம் எடுத்து நாம் அதை ரன் பண்ணி அந்த லாபத்தை வந்து நம்ம பங்கிடக்கூடாது அப்படிங்கிறது முதல் நோக்கம். 2வது நோக்கம், ஒருவேளை நம்ம ஒரு 20 பேரோ 30 பேரோ 50 பேரோ சேர்ந்து எடுத்த பிறகு அது நம்மளால் பராமரிக்க முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் அதை நம்ம ஒரு நல்ல கார்ப்பரேட்டுக்கு நம்ம லீஸுக்கு அதை விட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து நம்ம பங்கிட்டு கொள்ளலாம். 3வதாக மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமது கையில் இருக்கக்கூடிய பாண்டுகளை லேண்டுகளாக அல்ல பணங்களாக மாற்றுவதற்கு நம்மளால் முடியும். எப்படின்னாக்கா, நாம் இதை ஏலத்துக்கு எடுத்து அதை அப்படியே நம்ம வாங்கின விலைக்கோ அல்லது அதிக விலைக்கோ நல்ல கார்ப்பரேட்டுகளுக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளை கைமாற்றி விட்டு நாங்கள் விற்றுட்டோம்னா நம்ம பாண்டுகள்லாம் என்ன ஆகும், பணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில இதை. ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எடுத்து லாபத்தோடு வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய குற்றாலம் போடி ரிசார்ட்டுகளை எடுத்து நம்ம அதை அப்படியே இயங்கிட்டே இருக்கட்டும், நம்ம வர லாபத்தை பங்கிட்டுக்கணும், நாம் தான் நிர்வாகம் பண்ணணும். 1. 2வது, நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டுக்கு லீஸுக்கு விட்டுட்டு அந்த லீஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து பங்கு வச்சுக்கலாம். 3வது, இம்மீடியட்டாக நம்ம வந்து வாங்கின கையோட வாங்கின பணத்துக்கோ அல்லது அதிகமாக லாபம் வச்சோ இன்னொருத்தருக்கு விற்றுட்டோம்னாக்கா நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம பாண்டுகளை வந்து அப்படியே வந்து பணமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. இப்போ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குனாக்கா, நாம் தான் இதை முன்னெடுத்துருக்குறோம். முதல்ல வந்து இந்த பிளேயர்ஸ் லீக் சொல்லுவாங்க இல்லையா, பிளேயர்ஸ் லீக் போட்டிருக்கோம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே கொதிச்சு எழுதுறாங்க ஒரு சிலர், மேற்கு பகுதியில் உள்ளவங்க, அவங்க ஒரு இது போடுறாங்க. சில தலைவர்கள்லாம் இது வந்து 3ஆம் மனுஷன் எடுக்க வர மாட்டாங்க. செயலாளர் சொன்ன மாதிரி 3ஆம் மனுஷன் வர மாட்டாங்க. உள்ள தலைவர்களே உள்ள இரண்டாம் தலைவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதுக்கு போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இதை வந்து செயலாளர் சொன்ன மாதிரி ஆட்டையை போடுறதுக்கு தான் முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். இதில் என்னென்னா, நீங்களே வந்து நெஞ்சில் கை சொல்லுங்கள், இது யாருக்குங்க உரிமை பாத்தியப்பட்டது? 2 பேருக்கு இது பாத்தியப்பட்டதுங்க. 2 பேர் தான் இதுக்கு வந்து உண்மையிலே முழு உரிமை கொண்டாட முடியும். நம்பர் 1 யாருனாக்கா, நீங்களும் நானும் செயலாளரும் இதில் முதலீடு பண்ண சுப்பை யாராக இருக்கட்டும், 1 லட்சம் போட்டுக்கிட்டோம், 1 கோடி போட்டுக்கிட்டோம், யாராலும் முதலீட்டாளர்களில் முதல் உரிமை உள்ளவர்கள். ஃபஸ்ட்டு உரிமை. 2வது உரிமை யாருக்கு இருக்கு தெரியுமா? இந்த நிறுவனத்தை கஷ்டப்பட்டு நடத்திட்டு வந்தாங்களே 2 பேர், 2 ஜாம்பவான்கள், பாலா அண்ட் கமல், அவங்க 2 பேர் தாங்க சொந்தமானது. அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அதை வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் உரிமை இருக்குது. முதல் உரிமை நமக்கு தான் இருக்குது. அந்த முதல் உரிமையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? சிந்திச்சு பாருங்க, நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? ஊர் சேர்ந்து தாங்க தேர்தலுக்க முடியும், ஊர் கூடி தாங்க தேர்தலுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் தனித்தனியாக இருக்கணும்? இப்போ நான் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டேன். நிறையா பேர் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அதில் லட்சங்களில் போட்டோம்னு கேட்குறீங்க.
இதில் என்ன நடைமுறை சிக்கல் இருக்குனாக்கா, தோழர்களே சிந்திச்சு பாருங்க. ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே ஒற்றுமையாக இருக்க முடியல, பிரிவினை வந்துடுது. இப்போ நம்ம ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு இடத்த எடுத்து நம்ம நிர்வாகம் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் அது. அதனால தான் நாங்கள் அதை இது ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கோடியில் முதலீடு பண்ணாமல் நம்ம சேர்க்கலாம்னு நினச்சிருக்கோம், தவிர யாரையும் உதாசீனப்படுத்துங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா எண்ணிக்கை கம்மியாக இருக்க நிர்வாகம் பண்ணுறது ஈஸி. இல்லை ரொம்ப சிக்கல் வந்துடும், சண்டை வந்துடும், போட்டி வரும், பொறாமை வரும், அவங்க யார்ட்டையாவது விலை போடுவாங்க, நிறையா பாலிடிக்ஸ்லாம் நடக்கும். அதனால தான் நாங்கள் கோடியில் போட்டவங்கள நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, மூத்த குடிமக்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோடியில் முதலீடு பண்ணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா ஓய்வு பெற்றவர்கள், அவங்க இன்கம் டேக்ஸுக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்காங்க. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ எதுக்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், வாழ்வின் கடைசியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னாக்கா இது ஒரு சிறந்த வழியாக நான் நினைக்கிறேங்க, நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த இதை கையில் எடுத்துருக்குறோம். இது ஒரு சிலருக்கு வருத்தத்தை தரலாம், கோபத்தை தரலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை. இது என்னென்னா, மக்களுக்கு பாண்டுகளை லேண்டுகளாக மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து நம்ம இப்போ ஏழை போயிட்டுருக்கு. பாண்டுகளை லேண்டுகளாக மாற்றுறது, டிடிசி அப்படி லேண்டுகள் இப்போ ஏலத்துக்கு போயிட்டுருக்கு. அதே பாண்டுகளை பணமாக மாற்றுறதுக்கும் வழி இருக்குங்கிறதா நம்மளுடைய நோக்கம். யாரையும் எதிர்த்தோ என்னமோ போட்டியோ கிடையாது. போட்டி வந்தாலும் அதை நம்ம போட்டியாக நினைக்க மாட்டோம், ஆரோக்கியமாக தான் நினைப்போம். ஏன்னா போட்டியே வந்தாலும் அது ஆரோக்கியம் தானே. நிறுவனத்தின் சொத்துக்கள் நல்ல இடத்துக்கு போனால் எல்லாத்துக்கும் கிடைக்கும்ல. இதில் என்னென்னா, இது 3ஆம் மனுஷன் ஒருத்தன் எடுக்க வரான்னு வச்சுங்களேன், நாங்கள் விளைகிறோங்க, நாங்கள் விலைக்கு வழி விட்டுருவோம். ஏன்னா 3ஆம் மனுஷன் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா, அந்த 50 கோடி 60 கோடி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கும் அந்த பணம் கிடைக்கும் தான். அதனால் நாங்கள் அதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டுலாம் நாங்கள் இதில் இறங்கலை. 3ஆம் மனுஷன் வரமாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இதில் இறங்குறோம். என்ன சார்? கண்டிப்பாக 3ஆம் மனுஷன் வந்தாங்கன்னா நாங்கள் விலகிடுவோம், இந்த இதை விட்டு விலகிடுவோம். நான் ஓப்பனாக உண்மையை சொல்கிறேன், உண்மை ப்ராமிஸாக சொல்கிறேன். 3ஆம் மனுஷன் எடுக்க வராங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் விலகிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும், யாருக்கும் நான் குறுக்கு நிற்க விரும்பலை. ஆனால் இதை இந்த நிறுவனத்தில் உள்ள ஒரு சில தலைவர்களை, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களே ஆட்டையை போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது தான், அதுவும் ஒரு சிலர் நியமனத்துக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் இப்படி நியமனம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதை குறி வச்சுட்டு இருக்கனால நம்ம விடக்கூடாது, நம்ம சொத்து நமக்குத்தான் அப்படிங்கிறது உரிமையோடு தான் நம்ம இந்த இதில் இறங்கியிருக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப்பில் அமைச்சாச்சு, குழுவில் நிறைய பேர் இணைஞ்சிட்டு வரீங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், செயலாளர் கூட நாங்கள் இணைஞ்சி பேசிவிட்டு இன்னொரு 10 நாள்லையோ 15 நாள்லையோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே, அது ஏலம் உடனடியாக வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வரும் சொல்ல முடியாது, திடீர்னு வந்துடலாம், அதுவும் சொல்ல முடியாது. இந்த டிடிசி அப்ரூவ்டு நிலங்கள் இன்னும் ஏலம் போட்டால் கூட, முடியிட்டால் கூட ஜூலை 1ஆம் தேதி 2ஆம் தேதி முடியும் சார். இந்த ஜூலைக்கு அப்புறம் இன்னொரு 10,000 டிடிசி அது வேற இருக்கு, எப்போ வரும் சொல்ல முடியாது. ஒருவேளை இதை முன்னாடி கொண்டாந்துலாம் நீதியரசர்களை. அதனால நம்ம தயாராக இருக்கணும். அதனால் நாங்கள் ஒரு மீட்டிங் கூட்டுவோம். இந்த வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் நாங்கள் நினச்சி விட்டுட்டு இருக்கோமோ அவர்கள் மட்டுமல்லாது, நீங்கள் கோடியில் முதலீடு பண்ணிங்கன்னா எங்களை நம்பினால், எங்களை நம்பணும். முதல்ல நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. பாருங்கள், நான் ஒரு 2 நாள் போய் அந்த ரிசார்ட்டில் போய் தங்கியிருந்தேன். உண்மை தான், தங்கியிருந்தேன். ஏன் தங்கியிருந்தேன்? இதை அனலைஸ் பண்ணுறதுக்காக, எப்படி போயிட்டுருக்கு ரிசார்ட், எப்படி போயிட்டுருக்கு, நல்லபடியாக போகுதா இயங்குதா என்னன்னு பார்க்குறதுக்காக ஒரு 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 கள ஆய்வு. அந்த கள ஆய்வுக்காக போன என்ன, மாதம் மாதம் காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் விருந்தாளிக்கு பிறந்தவன் சோசியல் மீடியாவில் எழுதுகிறான். நல்லா கேட்டுங்க, நான் மாதம் மாதம் இந்த போடி ரிசார்ட்டுடைய டைரக்டர்கிட்ட நான் காசு வாங்குறேன்னு போட்டிருக்கேன். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அதனால தான் எனக்கு கோபம் வருது, வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலே நான் அப்படி வாங்கியிருந்தேன்னா அந்த ப்ராஸ்டியூட் சிரிச்சுட்டு மட்டும் போயிடுவேன், விலையை மாதிரி சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு கோபம் வருதுன்னா அது உண்மைக்கு புறம்பானது. எப்போ எடுத்தால் இந்த பயிர்களுக்கு இதே வேலை. இந்த பயிர்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே எங்களை இப்படி தான் போட்டுட்ருக்கானுங்க. 5 கோடி வாங்கிட்டாரு, 10 கோடி வாங்கிட்டாரு. இது யார் இந்த வேலையை பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம், அந்த பயிர்களெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். அந்த பயிர்களோட வேலை தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இதுக்கெல்லாம் 5 ஆளுங்க கிடையாது. நாங்கள் கடைசி வாழ்க்கை கடைசி விளிம்பில் இருக்கோம். எங்கிட்ட இருக்கிறது என்ன ஏன் இருக்குது நம்ம உடம்புல? இங்கே இந்த உடம்புல என்ன இருக்குன்றீங்க? இந்த நரைத்த மயிரும் உயிரும் தான் இருக்குது. நரைத்த மயிரும் உயிர் தான் இருக்குது. நாங்கள் யாருக்கும் கவலைப்பட மாட்டோம், அஞ்சப்பட மாட்டோம். மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். குறிப்பாக மூத்த குடிமக்கள், வயதானவர்கள், வாழ்வின் விளிம்பில் இருக்கவங்களுக்கு இதன் மூலமாகவாவது அவர்களுடைய பாண்டுகளை பணமாக மாற்றுவதற்கோ ஏதாவது வருமானத்தை ஈட்டித் தருவதற்கோ நாங்கள் இந்த முயற்சி இறங்கியிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. எங்களால் முடியாது, தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. நாங்கள் கோடு தான் போடுவோம், ரோடு நீங்கள் தான் போடணும்.
இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அதிக அளவு முதலீடு பண்ணவர்கள் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, நான் பாருங்கள் குரூப்புக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் பாருங்க, அசோசியேட்ஸ் பேர் வச்சுருக்கேன். அசோசியேஷன் எழுதுமா, கூட்டாளிகள் வச்சுருக்கேன். எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்ய முடியும். ஒருத்தர் செய்ய முடியும்னா பல கோடி மதிப்பு சார், பல கோடி மதிப்பு. அது இருக்க இருக்க விலை அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர குறையாது. குறையாது. குற்றால ரிசார்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் சொந்தக்காரங்க சொந்தம் வாங்கினவங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பில்டிங் ரிசார்ட் இருக்கு இல்லையா, ரிசார்ட்லாம் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் இருக்க இந்த ஸ்விம்மிங் பூலு, அந்த அருவி, அந்த மீட்டிங் ஹால், கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குல்ல, மீட்டிங் ஹாலு, டைனிங் ஹாலு, கிச்சனு, இந்த மாட்டு கொட்டகை, இதுக்கு தான் வேல்யூ போட்டிருக்காங்க. அதனுடைய வேல்யூ 34 கோடிங்க. 34 கோடிக்கு வேல்யூ போட்டுக்கிறாங்க. இந்த 34 கோடி எவ்வளோ 50 கோடி 60 கோடி போனாலும் நம்மளால் எடுக்க முடியும், மூத்த குடிமக்களாக எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து 34 கோடி போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 50 கோடிக்கு 60 கோடிக்கு எடுத்தால் கூட நம்ம கைக்கு வரதுக்கு 2 வருஷம் ஆகிடும். 2 வருஷம் கழிச்சு நம்ம கைக்கு வரும். வரும்பொழுது நம்ம எல்லா சொத்துக்கும் ஏலம் பண்ணணும் இல்லையா, விட்டப்பறம் தான் வரும். 1 வருஷம் 2 வருஷம் குறைஞ்ச பிச்சு ஆகும். அப்போ நம்ம இந்த பாண்டுகளை தான் அப்போ தான் கொடுக்க போகிறோம். பாண்டுகளுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம், பணம் கொடுக்க போகிறது இல்லை. அந்த ரேட் வந்துடும். அப்போ அந்த ரேட்டு அழகாக வந்துடும். இப்போயே நல்ல வேல்யூ இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே கைமாற்றி விட்டுருவாங்க. கார்பரேட் எவ்வளோ இருக்கான், ரிலையன்ஸ் இருக்கிறான், அம்பானி இருக்கான், எவனை சொன்னால் வந்து கொத்திட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் நம்மகிட்ட இருந்து வாங்கும்போது அவனுக்கு பத்திர செலவுலாம் கம்மி தான். அவன் கையில் மதிப்பு தான். இப்போ கையில் மதிப்பு எழுதி அதுக்கு வெறும் 12 கோடி, வெறும் 12 கோடி தான் கையிலன் வேல்யூ. அந்த வேலைக்கு அவன் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவான். கவர்மெண்ட் எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட்டே ஃபேக்கு தானே, ஏமாத்தானே. எலான் மஸ்க்லேருந்து எல்லாருமே எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் வந்து என்ன புதுசாக சொல்கிறேன், எல்லாம் உலகமே தெரிஞ்சது தான். அதனால நம்ம எல்லாம் தயாராக இருப்போம். இப்போயே அணி திரளணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். வேறு எங்களுக்கு இதில் ஒன்றும் ஆதாயம் கிடையாதுங்க. பாண்டுக்கு லேண்டாக வாங்குறதுக்கு ஏதோ நம்ம முயற்சி எடுத்து இப்போ வந்து ஏலம் போயிட்டுருக்குது. அடுத்தபடியாக இதையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வயதானவர்கள் வாழ்வின் விளிம்பில் சாவு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பாண்டின் மதிப்பை அப்படி பணமாக மாற்றி கொடுப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதில் இறங்கியிருக்கிறோம். இதில் எங்களுக்கு நிறைய இடையூறுகள்லாம் வரும். நிறைய இடையூறுகள், என்ன இடையூறு வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். நீங்கள் எங்களோட ஒத்துழைங்க. குறிப்பாக கோடியில் முதலீடு பண்ணவங்க கொஞ்சம் முன்னே வாங்க, அணி திரள்வோம், ஒன்றிணைவோம், நமது முதலீடுகளை திரும்ப பெறுவோம். நன்றி தோழர்களே, நன்றி நன்றி நன்றி.